தகுதியின் அடிப்படையில் இன்னைக்கு நாம நிக்க வேண்டிய இடத்துல இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அதாவது தாவீதுக்கு முன்னாக 7 பேர். இந்த கணக்கு மனசுல வச்சுக்கோங்க. தாவீதுக்கு முன்னாக 7 பேர். ஆமென். ஆண்டவர் அந்த சீட்ல உட்காரவே விடல. அந்த தைல கொம்ப கமத்தவே விடல. அவ்வளவுதான். சாமுவேல் சொல்றார், இவனாக்கும் அப்படிங்கிறார். ஈசாய் எலியாப ஃப்ரெண்ட்ல தள்ளுறான். சாமுவேல் சொல்றார், இவனாக்கும். எலியாவும் ஈசாயும் சாமுவேலும் இந்த விஷயத்துல சேர்ந்துட்டாங்க. தகுதியின் அடிப்படையில் தெரிந்தெடுக்க. ஆனால் கர்த்தர் தாவீதின் பக்கம் நிற்கிறார். இதுதான் இறக்கம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துருவாங்க. ஏன்னா நீங்க இதை புரியும். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலோட பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியவில்லை. ஆனா இந்த விஷயத்துல ஈசாய் கூட நிற்கிறார். தாவீது அங்க இல்ல, அங்க சீன்லயே இல்ல. தாவீது எங்கேயோ இருக்கிறான். எங்கேயோ இருக்கிறவனுக்காக இங்க கர்த்தர் சீனையே சேஞ்ச் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் வந்தது விருந்து சாப்பிட. ஆனா அந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் போட வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். பண்டிகை நாள உபவாச நாளாக்கினார். சீனை சேஞ்ச் பண்றார். காட்சி மாறுது. கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. தாவீது உள்ள வந்ததும் உபவாச நாள் பண்டிகை நாளாய் மாறுகிறது. கர்த்தருடைய இரக்கம். ஆமென். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவன் இரக்கம் செய்வார்ங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான். ஆமென். நம் தேவன் அதுதான் இங்கே சொல்லுகிறார். யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன். ஓசியா 1:7 வசனம் போடுறவங்க குயிக்கா. ஆமென். அதான் இன்னைக்கு கீவேர்ஸ் மறந்துடக்கூடாது. இங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப ரட்சிப்பு யாரால கிடைக்கிறது? ஆனா ரட்சிப்புனால நமக்கு மைண்ட்ல என்னதான் வரும் தெரியுமா? குதிரை, பட்டயம், வில்லு, யுத்தம், யுத்த வீரர், குதிரை வீரர். ஆண்டவர் சொல்ல இதனால நான் ரட்சிக்க மாட்டேங்கிறார். நேற்று ஆவியானவர் அநேக வார்த்தைகளை பேசினார். எல்லாமே சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா 1-2 காரியத்தை தான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நம்ம எதால நம்ம வாழ்ந்துருவோம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் அதால கிடையாதுங்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தராலே அவர்கள் தேவனா. அப்போ கர்த்தராலே சொல்லும் போது கர்த்தர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார். இதுதான் புரியணும். எனவேதான் 118வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனம் நன்றாய் தெரிந்து பழகின வசனம். அது கர்த்தராலே, நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. அப்ப கர்த்தராலே ஒரு காரியம் ஆகும்போது அது எப்படி இருக்கு தெரியுமா? ஆச்சரியமாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல். எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து இதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள் இந்த வசனத்தோடு. அப்ப கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது. எல்லாமே ஒரே அளவு. அப்படி கொண்டு வரப்பட்டு மாட்டும் போது ஒரு கல்லின் அளவு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த கல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது ஒரு மெயினா ஒரு ஸ்டோன், இந்த தலைக்கல், அது இல்லை. அது டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. ஃபர்ஸ்டே செஞ்சு அனுப்பும் போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம். ஆனா கெட்டுறவங்களுக்கு அது தெரியல. இதுதான் என்ன கல்லு, தலைக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அதை என்ன கல்லா மாத்திட்டாங்க தெரியுமா? ஆகாததுன்னு தள்ளிட்டாங்க. இதுக்கு செட் ஆகாது. ஆமா, சில நேரத்தில் பாருங்க, மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. என்னன்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா செட் ஆக மாட்டோம் நம்ம. ஆனா ஒரு நாள் வரும், அது கர்த்தராலே ஆயிற்று. அப்படி இருக்கும் போதுதான் ஒரு கல்லு மிஸ் ஆகுது. ஒரு கல்லு மிஸ்ஸிங். நேர அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களாம். சொல்லி விடும்போது சொன்னாங்க, நாங்க ஃபர்ஸ்டே கொடுத்து விட்டுட்டோமே.
ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோமா இல்லையே, தேடி தேடி பார்த்தா இல்லை. அப்போதான் கல்லை தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு கல் செட் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எல்லாரும் அந்த கல்லை தேட போறாங்களாம். எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில், எங்கேயோ ஒரு பள்ளத்தில். இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வைத்தது போது பாடுறாங்க, ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கல்லுக்கு எப்படி செய்வாரா, பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? ஒரு கல்லுக்கு. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அப்படியே உருவாக்கி வச்சார். அதனால நிறைய பேர் கூட நீங்க செட் ஆக மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் கூட செட் ஆகல. ஆமா, அதனாலதான் ஸ்கூல்லயும் ஒதுக்கி வைக்கிறாங்க, காலேஜ்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா ஒரு நாள் வரும், ஹalleluya ஷாகாமாமா ரிம்ராச்சனா. அதான் அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது செட் ஆகாது, அதை வச்சாதான் ஒர்க்கே பினிஷ் ஆகும். ஹalleluya. ஆகாப் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போகும்போது யோசபாத்த கம்பெனி கூடுறான். யோசபாத்த வரார். இப்ப நம்ம வேர்டுக்கு யோசபாத் எங்க போனாலும் வேர்டு வேணும், அவருக்கு வார்த்தை வேணும். உடனே ஆகாப் என்ன பண்றான்னா, ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வைக்கிறான். யார? மீகாயாவை ஒதுக்கி வைக்கிறான். ஒதுக்கி வச்சுட்டு மீதி 400 பேரை கூட்டிட்டு வரான். 400ல் 4000 பேரை கூட்டிட்டு வந்தாலும் மீகாயா வராம வேலை நடக்காது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். யோசேப்பை தூரமா வைத்து போட்டாங்க. நீ எவ்வளவு தூரமா யோசேப்பை வச்சாலும் அவன் இல்லாம உனக்கு வயிறு நிறையாது. ஹalleluya. ஆகாது தள்ளின கல். ஏமாமா நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. ஆனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதை உன் மனதில் வைத்து சொல்லு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹalleluya. ஆமென். 400 பேர். ஹalleluya. இப்ப யோசபாத் 400 பேரும் பேசுறாங்க, ஒரே போல பேசுறாங்க. இந்த ஒரே போல பேசுறவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமென். நம்ம அவருக்கு ஏற்றார் போல பேசுறதுனால நம்மளை தள்ளி வைக்கிறாங்க. ஹalleluya. அப்ப நான் என்னையும் அந்த 400 கூட்டத்தில் சேர்க்கணும், நீ அவங்கள மாதிரி பேசணும். கத்து பேச விட மாட்டேங்கிறாரு. நம்ம பேசலன்னு வாய் திறந்தா வேற வார்த்தையை வாயில வைக்கிறாரு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கத்து நல்லவர். இப்போ யோசபாத் சொல்றார், வேற யாரும் இல்லையா அப்படின்னு. யோசபாத் 400 பேர், வேற யாரும் இல்லையா? அப்போ ஆகாப் சொல்றான், இன்னொருத்தர் இருக்கிறான், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு எதிராக தான் பேசுவான். டேய், அவன் சத்தியம் தான் பேசுறான், நீ எதிரா நிக்கிற. இப்போ மீகாயா உள்ள வராரு. உள்ள வரும்போதே சொல்லி கூட்டிட்டு வராங்க, பாரு இது உனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ். இதுல நீ அப்படி பேசிட்டேன்னா அந்த 400 பேர் கூட உனக்கும் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. மீகாயாவும் போய் பேசுறார். ராஜா கேட்கறான், யுத்தத்துக்கு போலாமா? போங்க 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 அப்படிங்கிறார். அவன் உடனே ராஜா சொல்றேன், இங்க பாரு போய் சொல்லாத. அந்த 400 பேர் என்ன சொன்னாங்க? பொய் தான் சொன்னாங்க. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொல்லல? போய். ஏன்னா அப்படிதான். அதுல அர்த்தம், ஒரு தேவ பிள்ளை மாத்தி பேசினா அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட தெரியும். ஹalleluya. உடனே அவன் சொல்றான், நீங்க போவீங்க, ஏன்னா திரும்பி வர மாட்டீங்கட்டான். உடனே பக்கத்துல இருந்து ஒருத்தன் டமார்னு அடிச்சான். அது எப்படி ஆண்டவர் என்ன தாண்டி வாங்கிட்ட வந்து? அது நீ பாப்ப. ஹalleluya. ஆமென். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஒதுக்க நினைச்சா கூட முடியாது. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நம்ம நினைக்கிறோம் தெரியும் இதனால. அதனாலதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அதை எப்படி சொல்லுகிறார்? உன்னிடத்தில் இல்லாதவர்களை குறித்தோ உன்னால் இயலாதவர்களை குறித்தோ கலங்காமல் உன்னோடு இருக்கிறவரை எண்ணி துதித்துக் கொண்டிரு. அவர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார். அவர் எப்படி வேண்டுமானாலும் ரட்சிப்பார்.
நம்முடைய கலக்கம் நம்மிடத்தில் இல்லாதவைகளை குறித்து, இரண்டாவது நம்மால் இயலாதவைகளை குறித்து. எனக்கு அது முடியல, நம்ம கிட்ட இல்லையே, இல்லைன்னு கலங்கும், இயலவில்லை என்று. இந்த ரெண்டு கர்த்தர் சொல்றாங்க. பாரு, நான் ஆச்சரியப்படும், நான் செய்வேன்.